Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல். இந்த பொரியல் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு யூனிக்கான ரெசிபி. ஸோ இது வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் பொரியல் தாளிக்கிறதுக்காக பேன் வச்சிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் சீட்ஸ் வந்துட்டு எண்ணெயில் நல்லா வெடிக்கட்டும், இல்லைனா கசப்பாக இருக்கும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக் வந்துட்டு நான் வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டையும் சேர்த்து கார்லிக் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கார்லிக் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 1 மினிட் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கப் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு பீன்ஸ், அதையும் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு கட் பண்ண கேரட். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு கேபேஜ் பிடிக்கும் அண்ட் சில பேருக்கு வந்துட்டு கேபேஜோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பிடிக்காது. அதே மாதிரி கேரட் கூட நீங்கள் தனியாக பொரியல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அது கூட கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு டேஸ்ட் பிடிக்காது. நீங்கள் அதனால இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயிலில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், லைட்டாக டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறி இருக்குது கேபேஜ். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு இது லோ ஹீட்டில் 1 மினிட் அப்படியே வேக விட்டுருங்க. ஏன்னா அப்படி வேக வச்சிங்கன்னா தான் டொமேட்டோ வந்துட்டு நல்லா வேகும். இல்லை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு அப்படியே இருக்கும், வேகாது. மூடி போட்டு டொமேட்டோ 1 மினிட்டாக வேக வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டொமேட்டோலாம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இன்னொரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பொரியல் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி, ஹெல்தி அண்ட் ஈஸியான பொரியல் வந்துட்டு வீட்டில் செஞ்சாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை இல்லை சாம்பார் ரைஸ் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். Until then, take care.